ஹாய் ஹலோ வால்பாரி டு அதிரம்பள்ளி டே 2 வீடியோ. இந்த ரோட் ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதிரம்பள்ளி பார்த்துட்டு நைட்டு திருச்சூர் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். மார்னிங் திருச்சூர் வடக்குநாத டெம்பிள், மியூசியம், ஜூ இதெல்லாம் பார்த்துட்டு திருச்சூர் பாலக்காடு ஹைவேல இருக்கக்கூடிய இந்த டனல் வழியாக பாலக்காடு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த டனல் வந்து போட்டே வந்து ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். நான் அதுக்குள்ளே நானே ஒரு 2-3 தடவை இந்த டனல் வழியாக ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு தடவையும் இந்த டனல் வழியாக போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த டனல் இருந்த இடத்துல ஒரு சின்ன மலை மாதிரி இருந்தது. எப்பயுமே இந்த மலையை க்ராஸ் பண்ணி போகும்போது ஒரு 1/2 hour to 45 minutes வந்து உங்களுக்கு டிராஃபிக் ஹெவியாக இருக்கும், டிலே ஆகும். இந்த டனல் போட்டதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே மலபுலா டேம், பாலக்காடில் இருக்க டேமுக்கு வந்துட்டோம். இந்த டேமுக்கு நாங்கள் வந்ததுக்கான மெயின் ரீசனே இந்த ரோப் கார் தான். ஏன்னா வந்து இந்தியாவிலே இந்த ரோப் கார் ஃபெசிலிட்டிஸ் வந்து மொத்தம் 7 இடத்துல தான் இருக்குது. அதில் 2 நம்மளுடைய சவுத் இந்தியாவில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த மலபுலா டேம், இன்னொன்று வர்க்கலாவில் இருக்கக்கூடிய ஜடாயுதா பாரா பீக் அங்கேயும் இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் எங்கள் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு இன்னொரு தடவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னனால, ஸோ நம்ம சேலம் வந்து போகிறதுக்கு ஆன் தி வே வந்து இந்த ரூட்டு தானே, சரி அவளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணுன்னு வந்தோம். இந்த ரோப் காருக்கான டிக்கெட் வந்து பர் ஹெட் வந்து 74 rupees தான். மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா கேரளா கவர்மெண்ட் ரொம்ப பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எந்த பயப்பமே இல்லாமல் நம்ம ரொம்ப சேஃபாக போயிட்டு வந்துடலாம். என்னுடைய குட்டி பையன் என் கூட உட்காந்துருந்தான். அவன் தான் பயப்படுவான்னு நினச்சி நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். அவன் வந்து பார்த்திங்கன்னா இதை ரைடில் ஏறி உக்காந்ததுலேருந்து ரொம்ப ஹாப்பியாக அவனுடைய க்ரியேட்டிவ் திங்கிங் எங்கெங்கேயும் போகுது. என்கிட்ட பேசிக்கிட்டே வரான். அம்மா நான் ரெக்கையே இல்லாமல் வானத்தில் பார்க்குறேன், தண்ணியெல்லாம் பாரு என் காலுக்கு கீழே இருக்குது, மரம்லாம் என் காலுக்கு கீழே இருக்குது, நான் வானத்துக்கு மேலே இருக்கேன்ட்டு அவன் ரொம்ப ஹாப்பி. கொஞ்சம் கூட பயப்படல. எனக்கு அதுவே அப்பா சரி பயப்படாமல் வரானே அப்படின்னு அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. இந்த மலபுலா டேம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்கூல் டூரில் வந்து நான் 9th standard வந்து படிக்கும்போது வந்தேன். ஸோ இந்த டேம்க்கு எப்போ வந்தாலுமே த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட்டுன்ற மாதிரி எப்பயுமே என்னுடைய அந்த ஸ்கூல் டேஸ் வந்து உடனே ஞாபகம் வந்துடும், என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தது. அதனால் எப்பயுமே எனக்கு இந்த டேம் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு ஸ்பெஷலான டேம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அப்புறம் ரைடு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்துட்டோம். ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம சேலம் ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி முடிச்சுட்டு உள்ளே பார்க்கு உள்ளே போயிட்டு அங்கே வந்து கிட்ஸ் ஏரியா இருந்தது, அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். பாய்.